நெக்ஸ்ட் மந்த் கார்த்திகை தீபம் வருது இல்லையா, அதுக்காக இந்த பிளாஸ்டிக் விளக்கு தான் வாங்கியிருந்தேன். நம்ம அகல் விளக்கில் தான் வைப்போம். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் சொல்லி தான் நான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி எனக்கு பிடிக்கலை. ஏன் அப்படின்னா க்ரீன் கலர் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ரெட் கலர் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது, ப்ளூ கலர் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த மாதிரி தான் இருக்குது. 12 செட்டு இந்த மாதிரி தான் திரிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்லி நின்றுது. விளக்கு பொருத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நிழல் வந்து ஹாட்டாகவும் என்ன ஷேப்பில் நம்ம வாங்கியிருக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரிக்கு, மித்தபடி ஓகே. இந்த க்யூட்டான ஆர்டிஃபிஷியல் மாலை வந்து நான் மீஷோவில் 160 ருபீஸ்க்கு செட் ஆஃப் 12 வாங்கியிருந்தேன். குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். சாமி சிலைக்கு எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ பார்த்துக்கிட்டு பின்னாடி ஒரு நாட் போடணும். வீட்டில் நான் எல்லா சிலைக்குமே நான் போட்டுட்டேன். நான் இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ப்ராடக்ட் கோட் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ரெகுலர் வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்லிப்பரை நான் வாங்கியிருந்தேன். மீஷோவில் ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த செப்பல். 264 ருபீஸு. என்னோடய சைஸ் வந்து 5. நம்ம என்ன கடையில் சைஸஸ் ஆர்டர் பண்ணி கேட்டு வாங்குவோமோ அதே சைஸ்லேயுமே நீங்கள் ஆன்லைனில் போடலாம். கரெக்டாக தான் இருக்குது நம்மளுக்கு சைஸு. இந்த மாதிரி தான் இருக்குது ஸ்லிப்பரு. க்ரீன் கலர் வாங்கியிருந்தேன், லைட் க்ரீன் கலரு. ஆனால் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் லைட் கலரு. நம்ம போடுறதுக்குமே கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெஸ்டர்ன் வேர்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த அழகான நெக்லஸ் செட்டை நான் மீஷோவில் 255 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இதை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே போட்டுட்டு போகலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியுமே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ராடக்ட் கோடு வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கவுன் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மெட்டீரியல் வந்து பாலிகிரேப்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சைஸஸ் வந்து S to L வரை தான் இருக்குது. என்னோடய சைஸ் வந்து எஸ்ஸே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எந்தவித ஆல்ட்ரேஷனும் பண்ண தேவையில்லை. ஹிப்பில் இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. வேர் பண்ணுறதுக்குமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாவச்சனைக்கு தான் பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. மீஷோவில் 315 ரூபாய்க்கு பஃப் ஸ்லீவ் வச்ச இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் வாங்கியிருந்தேன். பஃப் ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். சைஸு வந்து XL வரை இருக்குது. கிளாத் வந்து பாலிஸ்டர் பிளண்டடுன்னு போட்டிருக்கு. கிளாத் வந்து நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நம்ம வேர் பண்ணியிருந்தோம்னா கூட நம்ம போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. நல்லா ஸ்லிம் லுக்கில் நம்மளை காட்டுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ட்ரெஸ்ஸு. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ப்ராடக்ட் கோடு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா ஹிப் பெல்ட் தேவை. ஸோ அதனால் நான் மீஷோவில் ஹிப் பெல்ட் 2 பார்த்தேன். நான் 2 வந்து 112 ரூபான்னு போட்டிருந்தது. நான் காமனாக பிளாக் கலரில் இந்த மாதிரி கோல்டன் கலர் இருக்கிறது செலக்ட் பண்ணேன். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து சூட் ஆகும் அப்படின்றதுக்காக ஹிப் பெல்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. பெல்ட் வந்து எலாஸ்டிக் டைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட்ஸ் லிங்க் கொடுத்துட்றேன், அதை செக் பண்ணி பாருங்கள்.